ஏய் என்ன மச்சான் பிளானு? பாண்டி போகிறோம், ஃபுல்லாக குடிக்கிறோம், மாட்டையாரோம். காலையில் கப்பு சிப்புன்னு வீடு கிளம்புறோம். டேய் எதுக்குடா பாண்டிக்கு சரக்கு சீப்பாக கிடைக்கும்ண்ணா? ம் ஏ மச்சான் அங்கேயும் அதே ரேட்டு தான்டா, போக வர செலவு வேற. இப்போலாம் வாங்கிட்டு வரும்போது பார்டரில் பிடிச்சி திருப்பி கடையிலே கொடுத்துட்றாங்கடா. இதெல்லாம் போட்டு கொடுக்குறது யார் தெரியுமா? எல்லாம் அந்த கடைக்காரனுங்க தான். மச்சான் பாண்டிச்சேரின்றது ஒரு எலிப்பொறி மாதிரிடா. நம்மலாம் எலி மாதிரி, நம்ம தான் சரக்காக ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிறோம். அதனால என்ன சொல்ல வரேன்னா, சாப்பிட்டு சைலண்டாக இரு. கரெக்டு தான் மச்சான். பேச்சுலராக இருக்க ஒவ்வொருத்தனும் போக வேண்டிய இடம் தெரியுமா? பாண்டிச்சேரி தான்டா. என்ன சொல்ற? ஆமாம். ஏய் ஒரு நிமிஷம். ஏய் சைலண்ட் சும்மா அடி சும்மா. டேய் நாங்கள் சைலண்டாக தான்டா இருக்கோம். ஹலோ சொல்லு பேபி. ஆமாண்டா. இவனுக்கு மட்டும் யாருன்னே தெரியல மச்சான், ஃபோன் பண்ணே இருக்கிறாங்க. ஏய் சும்மாரா. ஆமாம் என்ன பண்ணுறது, பர்த்டே அன்னைக்கு 12 மணிக்கு முன்னாடியே வாடா. ஸோ ஐ திங்க் அநேகமாக அது என் பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் பூஜாவாக தான் மச்சான் இருக்கும். ஓ ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் கொஞ்சம் சைலண்டாக வாடா. ஏய் நீ பார்த்து ஓட்டுறா. இல்லை சைடில் போலீஸ்காரங்களாம் நிற்பாங்க, அவங்கள மட்டும் பார்க்காமையே ஓட்டிடு. நிறுத்திடாதானே. நாளைக்கு மீட் பண்ணுவோம், ப்ராமிஸ்டா. ஒரு நிமிஷம் இருங்க. டேய் வண்டியை ஸ்லோ பண்ணிட்டேன், ஏதோ எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன். லிஃப்ட் கொடுக்கலாம்டா. டேய் நமக்கு எதுக்குடா? ஆமாம் இருக்குடா. சார் ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் ட்ராப் பண்ணுறீங்களா? ஏறுங்க சார். சரக்கெல்லாம் இல்லை. பீராவது சாப்பிட்றீங்களா சார்? இல்லை வேணாம். கிளைண்ட்ஸ்லாம் கூட தான் இருக்காங்க. ப்ராமிஸாக நாளைக்கு உங்க கூட தான் இருப்பேன். ஏய் பர்த்டே அன்னைக்கு உங்க கூட இல்லாமல் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் சொன்ன இடம் இதான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போகணும். இல்லை சார், போர்டு வேணால் பாருங்கள், இதான். இன்னும் 10 kilometers போகணும். நான் ஏன் போய் சொல்லுவேன்? இதான் சார். ஒரு நிமிஷம் இருங்க. டேய் என்னடா பிரச்சனை? டேய் இந்த இடமும் இல்லைன்றாடா, இறங்க மாட்டேங்கிறான்டா. கொஞ்சம் அமைதியாக வாங்கடா. நானே அவட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன், ஏதாச்சும் பண்ணுங்கடா. இப்போ எங்கே தான் சார் போகணும்? இன்னும் கொஞ்சம் போகணும். இதே தான் நீ 3 வாட்டி சொல்லிட்ட. இப்போ உன் பிளான் என்ன? எங்கள் கூட ஓசியிலேயே பாண்டிச்சேரி வரைக்கும் வரணும், அதானே? நடத்து. சரக்கெல்லாம் கிடைக்காதுமா. நான் எதுக்கு உன்ட்ட போய் சொல்லுவேன்? டேய் அறிவில்ல, காருக்குள்ள தம் அடிக்கிற, கீழே போடுறா. ஞாபகப்படுத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே எனக்கு ஒரு தம். டேய் தம் அடிச்சா வண்டி நேரம்டா, ஏன்டா? அவன் வண்டியே கிடையாது, பற்ற வைங்க. அவருக்கும் ஒய்ஃபும் ஏதோ பிரச்சனை, நம்மள மாதிரி இருக்க முடியுமா? எப்படியாவது என்ன புரிஞ்சுக்கணும். நான் அவனை புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு. டேய் 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 அறிவு கட்டவனே, நான் நினைக்கிறானா? எடுக்கும்போதே நினைச்ச வேலைக்கு
செய்தி. நேற்று இரவு கிழக்கு கடற்கரை சாலை சென்னை புதுச்சேரி செல்லும் வழியில் 3 வாலிபர்கள் மர்மமான முறையில் இறந்துள்ளனர். மூவரையும் சுட்டுக் கொலை செய்துள்ளார்கள் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 3 நாட்களில் இதுவரை 6 பேர் இதே முறையில் வெவ்வேறு இடத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். கொலைகாரன் சைக்கோவாகவும் இருக்கலாம் என்ற கண்ணோட்டத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. முன்பின் தெரியாதவர்கள் யாரையும் வாகனத்தில் ஏற்ற வேண்டாம் என்றும் நெடுஞ்சாலையில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்றும் மக்களுக்கு போலீசார் எச்சரித்துள்ளனர். இந்த சைக்கோ கொலைகளால் மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனா அந்த சாலமன் நம்மளை தேடி இங்கேயே வந்துட்டானே. இந்த பார் சாலமா, 2வது தடவை நீ எங்க விஷயத்துல தலையிட்டதுக்கே வேற மாதிரி ஆயிருக்கும். ஏதோ எங்க அண்ணன் ஏதோ நீ ஏசி பண்ணி எங்க அண்ணன் பொன்மலை சொன்னதுனால இன்னும் நீ உயிரோட இருக்க. நீங்க பாட்டுக்கு மரத்தை வெட்டிட்டு இருப்பீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஆமா, என்ன பண்ணுவ? வந்து வண்டியில ஏறு. முடியாது. என்ன பண்ணுவ? டேய், மரமா கடத்துறீங்க. விடு விடு, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க அவனை சுற்றக்கூடாது சாலமன். நோ சார், வேற வழி இல்லை சார். பிரைவேட் டிஃபென்ஸ். நான் அவனை ஷூட் பண்ணல, நான் அவன் என்ன ஷூட் பண்ணியிருப்பான். ஆனா நமக்கு இருந்த ஒரே எவிடன்ஸ் அந்த கோபி தான். அவனை வச்சு அந்த ஸ்மக்லிங் கேங்கை பிடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த கேங்கோட பெரிய சப்போர்ட் அந்த எம்எல்ஏ. தெரியும், எம்எல்ஏ பொன்மலை. ஆமா சார். ஆனா எவிடன்ஸ் என்ன இருக்கு நம்ம கிட்ட? அவனை எப்படி பிடிப்பேன்?